கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 11. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன் மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி பரிசேயர்கள் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து அப்பெண்ணை நியாயம் தீர்க்கும்படி கூறுகிறார்கள். பரிசேயர்கள் அப்பெண்ணை கல்லெறிந்து கொல்லும்படி கேட்டபோது இயேசு கிறிஸ்து, உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லெறியட்டும். இதை கேட்ட பரிசேயர்கள் ஒவ்வொருவரும் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவரையாய் கலந்து சென்றார்கள். பின்பாக இயேசு அவள் நோக்கி, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே என்று அப்பெண்ணிற்கு புது வாழ்வு அளித்தார். இயேசு கிறிஸ்து அவளை தண்டிக்க வந்த நியாயாதிபதியாக அல்லாமல் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும் இரட்சகராக செயல்படுகிறார். ஆமென். நம்முடைய கடந்த கால பாவங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, மனிதர்களின் நியாய தீர்ப்பை விட இயேசுவின் மன்னிப்பும் அன்பும் பெரியது. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.